ஃபர்ஸ்ட் வேற சில ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் லால் சார் அப்படின்னு சொன்னாங்க. சார் ஏன்னா எனக்கு பர்சனலாவே லால் சாரை பிடிக்கும். இந்த சண்டை கோழி அப்படி படங்கள் பார்த்து வந்துருவோம். சார் எவ்வளவு நாளும் லால் சாரை ஃபிக்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு நான் டெய்லி கௌதம் சார்ட்ட சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கடைசியா லால் சார்ட்ட ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் ஓகே சொல்லிட்டாரு தர்ஷன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஓகே அப்படின்னா சரி நான் இப்போ ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போறேன். சார் வந்தோடனே எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. சண்டை கோழி வில்ல மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி செட்ல சார் என்னோட தான் வந்து ரொம்ப ஃபன் பண்ணுவார். ஏதாவது வீடியோ பார்க்க என்னடா பலான வீடியோட பார்க்க கட் பண்ணி போறீங்க, ஒரு இட்லி கடையில் இட்லி சாப்பிட்றீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ள போனா அந்த ஸ்டேஜிங் இருக்குல்ல, அந்த பஸ்ல பண்ண ஃபைட் ஸ்டேஜிங் அது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த ஃபைட் வந்து அந்த ஒரு இடத்துக்குள்ள தான் நடக்கும், அந்த பஸ்ஸுக்குள்ள தான் நடக்கும். அப்படிங்கும்போது அந்த டயத்துல எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி எப்படி இருந்துச்சுன்னா அந்த சீன்ல நான் தனியா போற மாதிரி எல்லாம் இல்ல, விபினோட அந்த இன்னொரு போலீஸோட தான் வார மாதிரி இருக்கும். ஸோ எடிட்டா பார்த்ததுக்கு அப்புறம் சார் ஒரு நாள் வந்து சொன்னா தர்ஷன் அது சோலோவா போனா தான் நல்லா இருக்கும். எனக்கு ஓகே அப்ப ஹீரோயிசம் இல்ல ஓகே. ஆடியன்ஸ் பார்த்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம், ப்ரோ ரொம்ப இரிட்டேட் பண்றான் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல ஒன்று இருக்கு பண்றேன் அமைதி கொடுக்கும் ஜனமக்களே. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், எதுக்கு ஹீரோயினியை வந்து ஒரு 2-3 ஃப்ரேம்ல கட் பண்ணி விட்டீங்க? என்ன பண்ணாங்க அவங்க? அது டைரக்டர் தான் கேட்கணும். சரி நீங்களாவது கேட்டிருக்கலாம், இவ்வளவு ஆர்வமா ஃபைட் சீன்லாம் கேட்கும்போது ரொமான்ஸ் இப்ப யோசிச்சு பாருங்க. ஸ்டார்ட்ல ஒரு ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாரு. இப்ப எனக்காக சில சீன்ஸை மாத்துறேன். ஏன்னா இந்த புகழ் கேரக்டர் நல்லா வருது, ஸோ இதை நீ பண்ணிக்க, இதில் தனியா போ அப்படின்றதுல எனக்கு அதுவே ஒரு போனஸ் மாதிரி. இவங்க வந்தாங்க என்கிட்ட அன்னைக்கு இன்டர்வியூல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு சொல்லுது பாடு, நீ சொல்லுது இவங்க வரட்டும் இவங்க நல்லா. நாங்க இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது முடிஞ்சதுக்கு அப்புறம் தர்ஷன் நான் உங்க கூட செல்ஃபி எடுத்துக்க வாண்டாரு. லாஸ்ட் மினிட்ல தான் சாருக்கு அந்த பேப்பர் கொடுத்தேன். ஏன்னா சாருக்கு போன்ல படிக்க முடியாது, ஏதோ ஐ இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கொடுக்கல. லாஸ்ட் மினிட்ல சார் கேரவன்ல இருந்து ஒரு 1/2 hourல வந்துட்டாரு. நாங்க வேற 6-7 பேஜ் இருக்கு, 2 hours ஆக முடியும். 1/2 hourல சார் வந்து படப்பட நடிச்சுட்டு போயிட்டாரு.